அனைவருக்கும் வணக்கம். கல்வியே துணை. நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியது ஒரு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. இது வெறும் ஒரு ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் வருது அப்படின்னா, அது வெறும் அதோட முடியற போறது இல்ல. எல்லாரும் நெறைய குழப்பங்கள்ல இருப்பீங்க. இப்ப நம்ம தமிழக அரசியல்ல தொங்கு சட்டமன்றம் உருவாயிருக்கு. அத சரி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆதரவை பெற்று அடுத்து திரும்பவும் வழக்கம் போல நம்முடைய சட்டமன்றம் செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு சில நாட்கள் டைம் எடுத்து அத திரும்ப எப்படியும் அத ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனாலும் மாணவர்களுக்கு அதில இருக்கக்கூடிய குழப்பங்கள் என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்குமா? இப்ப நடந்தா எப்ப நடக்கும்? சிலபஸ் மாத்துவாங்களா? இல்ல அதே சிலபஸ் இருக்குமா? இந்த மாதிரியான சந்தேகங்கள் நெறைய இருக்கும். அது என்ன இருந்தாலும் நமக்கு அதுக்கு ஆன்ஸர் தெரியாது. கண்டிப்பா ஆனா 2026ல சிலபஸ் எதையும் மாத்தப் போறது கிடையாது. நியூ கவர்ன்மென்ட் வந்ததுக்கு அப்புறமும் கூட அவங்க இமிடியேட்டா மாத்த மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்துப்பாங்க. அதனால இந்த வருஷத்துல அத மாத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அடுத்த வருஷம் மேபி மாத்தலாம். அதையும் நமக்கு முன்னாடியே சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க. அதனால இந்த வருஷத்துல நடக்கப் போற எக்ஸாம்ஸ பத்தி நீங்க எதுவும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த சிலபஸ் இப்ப நம்மகிட்ட என்ன இருக்கோ, அத வச்சு நம்ம படிச்சுட்டு இருக்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்ப ஜூன், மே மாசம் நடக்குது. கவர்ன்மென்ட் அமைஞ்சு அவங்க ஸ்டேபிள் ஆகுறதுக்கே ஒரு 2, 3 மாசம் ஆகுதுன்னா கூட, அவங்க அதுக்கப்புறம் தான் அத பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடியே இதுக்கான நோட்டிஃபிகேஷன் டேட்லாம் நமக்கு ஜூன், ஜூலைலயே சொல்லிட்டாங்க. வந்துரும் அப்படின்னு. அதனால இந்த வருஷத்துல நடக்கிறதுல சேஞ்சஸ் இருக்காது. கண்டிப்பா நடந்துரும். இதே சிலபஸ் தான் இருக்கும். அதனால நீங்க ரொம்ப போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த வருஷம் வரப்போற எக்ஸாம்ஸ படிக்கிறதுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? அத தாண்டி யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங் இந்த 3த்துக்குமான டிஃபரன்ஸ நீங்க எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நெறைய பேர் இந்த டிஎன்பிஎஸ்சிய மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க படிக்கிற அதே சிலபஸ் தான் உங்களுக்கு பேங்கிங்லயுமே அப்ளை ஆகும். யுபிஎஸ்சிலயும் அப்ளை ஆகும். அப்ப இது 3த்த பத்தின டீட்டெயிலா நான் உங்கள்ட்ட சொல்றேன். இந்த வீடியோவுடைய முடிவுல நீங்க தான் இத்தன நாள் நீங்க வெறும் டிஎன்பிஎஸ்சி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு டிஎன்பிஎஸ்சி இல்லாமல் அதோட சேர்த்து பேங்கிங் இல்லாட்டி யுபிஎஸ்சி அது உங்களுடைய சாய்ஸ். ஆனா கூடுதலாக ஒண்ணு எடுத்துக்கோங்க. நான் ஏன் சொல்றேன்னா, டிஎன்பிஎஸ்சிங்கிறது முழுக்க முழுக்க ஸ்டேட் கவர்ன்மென்ட்ல மட்டுமே அரசாங்கத்தை பொறுத்து நடக்கக்கூடியது. ஆனா அது ஒரு இண்டிவிஜுவல் பாடி தான். டிஎன்பிஎஸ்சிங்கிறது. ஆனாலுமே ஆட்சி மாற்றம் நடந்தால் அவங்களுக்கு ஏற்ற சிலபஸ சேஞ்ச் பண்றாங்க. இது எப்பொழுதுமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த டிஎன்பிஎஸ்சில இந்த ஒரு இஷ்யூ கண்டிப்பா வரக்கூடாது. இது தமிழக அரசாங்கம் இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுத்து, ஏதாவது ஒரு சிலபஸையோ ப்ராப்பரா இதான் சிலபஸ்ன்னு சொல்லி, அத ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் சொல்லி, இதுவரைக்கும் இந்த சேஞ்சஸ் எதுவுமே நடக்காது. ஆட்சி மாற்றங்கள் இருந்தாலும், வேற யாராவது வந்தாலும், இல்ல அவங்களே அடுத்தடுத்து தொடர்ந்தாலும், இந்த குறிப்பிட்ட ஆண்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு 7 ஆண்டுகள், 8 ஆண்டுகள்னு ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லி, இத்தனை ஆண்டுகள் வரைக்கும் இதுதான் சிலபஸ். இதுதான் எல்லாரும் நீங்க படிக்கணும். எந்தவித சூழ்நிலையிலும் இதுல சேஞ்சஸ் நடக்காது. அதே மாரி எல்லா வருஷமும் கரெக்ட்டா இந்த டேட்ல இந்தந்த எக்ஸாம்லாம் நடந்துகிட்டே இருக்கும். என்ன அதாவது கவர்ன்மென்ட்ல என்ன இஷ்யூ நடந்தாலும் உங்களுக்கான எக்ஸாம்ஸ் கரெக்ட்டா போயிட்டு இருக்கும். இந்த சிலபஸ் மாணவர்களுடைய மனநிலையை ஆய்வு செஞ்சு, அவங்க என்ன மாரி எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு சோர்ஸ் இருக்கணும். இதெல்லாம் அரசாங்கம் ஆய்வு செஞ்சு, அதுக்கு ஏத்த மாரி ஒரு சிலபஸ கன்ஃபார்ம் பண்ணி, அந்த சிலபஸ என்ன பண்ணணும், ஒரு 7, 8 வருடம் அல்லது ஒரு 10 வருடம் வரைக்கும் இந்த சிலபஸ நாங்க மாத்த மாட்டோம். வேற அரசாங்கம் அமைஞ்சாலும் சரி, இல்ல இதே அரசாங்கம் தொடர்ந்தாலும் சரி, யார் வந்தாலும் இதுல 10 வருஷம் டிஎன்பிஎஸ்சில இருக்கிற சிலபஸ்ல சேஞ்சஸ் நடக்காது. அதுக்குன்னு அந்த 10 வருஷம் ரொம்ப டஃப்பான சிலபஸ குடுத்துட்டு அதே எழுதுங்கன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு மாணவர்களுடைய மனநிலையை ஆய்வு செஞ்சு, அவங்களுக்கு ஏத்த மாரி எல்லாரும் படிக்கிறதுக்கு ஏத்த மாரி ஒரு சிலபஸ ரெடி பண்ணி, அதுக்கு சோர்ஸும் கிடைக்கிற மாரி வச்சு குடுக்கலாம். இந்த மாரி ஏதாவது ஆக்ஷன் எடுத்தா மாணவர்கள் குழப்பமாவே இருக்க மாட்டாங்க. அரசாங்கத்துல என்ன நடந்தாலும் நமக்கு வேலை இருக்கும். நமக்குன்னு ஒரு எக்ஸாம்ஸ் நடக்கப்போது. நம்ம போய் அந்த வேலைய பார்ப்போம். நமக்கு ஒண்ணும் சிலபஸ்லாம் மாத்த மாட்டாங்க. அதுக்கு ஏத்த மாரி நமக்கு இங்க அந்த இஷ்யூலாம் கிடையாதுன்னு சொல்லி எல்லாரும் படிப்பாங்க. நான் எதுக்காக யுபிஎஸ்சி, பேங்கிங்கையும் கம்பேர் பண்ணி குடுக்குறாங்கன்னா, நல்லா பாருங்க யுபிஎஸ்சிங்கிறதுல உங்களுக்கு அந்த இஷ்யூலாம் இருக்காது. கடைசியா 2013ல சின்னதா ஒரு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன் யுபிஎஸ்சில. அதுக்கப்புறம் பெரிய சேஞ்சஸ்லாம் கிடையாது. சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணாங்க. ஆனா பெரிய சேஞ்சஸ்லாம் இல்ல. எப்பொழுதும் வருஷம் மே மாசத்துடைய லாஸ்ட் வீக்ல எக்ஸாம் பிரிலிம்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். யார் இருக்காங்க, இல்லங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லா வருஷமும் யுபிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்ன்மென்ட்லேருந்து அந்த எக்ஸாம் நடந்துகிட்டே இருக்கும். அவ்வளதான். அதே மாரி டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணணும், ஒரு வருஷத்துக்கும் ஏதாவது ஒரு மாசத்துல இந்தந்த மாசத்துல குரூப் 1, இந்த மாசத்துல குரூப் 2, இந்த மாசத்துல குரூப் 4. இந்த எக்ஸாம்ஸ்லாம் இந்தந்த மாசத்துல இந்த டேட்ல கரெக்ட்டா நடைபெறும். அப்படிங்கிற மாரி ஒரு முன்கூட்டியே ஒரு ஷெட்யூல குடுத்துட்டா, மாணவர்கள் எந்த குழப்பமும் இல்லாம அவங்க பாட்டுக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள பத்தி கண்டிப்பா என்ன பண்ணணும், அரசாங்கம் ஆய்வு பண்ணணும். மாணவர்கள் படிக்கிறத விட இந்த சூழ்நிலையில நம்ம படிக்கலாமா? எக்ஸாம் நடக்குமா? இல்ல எக்ஸாம் நடந்தாலும் இதே சிலபஸா மாறுமா? இந்த குழப்பத்திலேயே அவங்க வாழ்க்கை போயிடுது.
கண்டிப்பா ஸ்டூடண்ட்ஸ் வந்து இங்க படிக்கிறத நினைச்சு யாரும் பயப்படுறதே இல்ல. ஆனா நம்ம படிக்கிறத ஒருவேள மாத்திட்டாங்கன்னா என்ன பண்றது? நெறைய குடுத்துருக்காங்களே! கரெக்ட்டான சிலபஸ் குடுக்கலையே! இப்படி குடுத்துருக்காங்களே, அப்படி குடுத்துருக்காங்களேங்கிறத மாரி நெனச்சு, நெனச்சு அவங்க டைம் போயிடுது. அப்போ ப்ராப்பரா அவங்க படிச்சா கூட அவங்க கிளியர் பண்ணிருவாங்க. ஆனா அவங்க படிக்காமலேயே குழப்பத்திலேயே அவங்களுடைய காலங்கள் ஓடிட்டு இருக்கு. ஸோ அது மாரியான விஷயங்கள தயவு செஞ்சு அரசாங்கம் ஆய்வு பண்ணி, இனி வரக்கூடிய காலங்கள்ல டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ராப்பரா எல்லாருக்கும் காமனா தமிழ்லலாம் வந்து நெறைய படிக்கிற மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க. அப்ப அதுக்கு ஏத்த மாரி சிலபஸ எப்படி மாணவர்கள் ஆய்வு பண்றதுக்குன்னு ஒரு ரிசர்ச் டீம் அமைச்சுக்கோங்க. அமைச்சு அத பத்தி ஆய்வு பண்ணுங்க. என்ன மாரி சிலபஸ் குடுக்கலாம்? தமிழ பொறுத்தவரைக்கும். வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமா? மாணவர்களுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கா? இதெல்லாம் படிக்கிறதுக்கு? அப்படிங்கிறத மாணவர்கள் என்ன பேசிக்கிறாங்கங்கிறத ஆய்வு பண்ணி, அதுக்கு ஏத்த மாரி ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணி, அத ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் இதுவரைக்கும் நீங்க இந்த சிலபஸ் தான் படிப்பீங்க. அதனால எத பத்தியும் நீங்க வொரி பண்ணிக்காம, நீங்க பாட்டுக்கு படிங்க. எங்க என்ன நடந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு எக்ஸாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தாலே, இங்க இருக்கிற பாதி மாணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா எல்லாரும் படிக்கிறதுக்கு கஷ்டப்படல. எப்ப படிக்கிறது? இத படிக்கலாமா? இதுதான் சிலபஸான்னு நெனைக்கிறதுல தான் கஷ்டப்படுறாங்க. ஸோ தயவு செஞ்சு இதுல ஒரு சேஞ்ச் கண்டிப்பா கொண்டு வாங்க. மாணவர்கள் ஸ்டேபிளா எத பத்தியும் வொரி பண்ணிக்காம, அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸாம், அவங்களுக்குன்னு ஒரு டேட்ல இந்த டேட்ல நடக்குங்கிற நம்பிக்கையோட அவங்க படிச்சாலே போதும். அவங்களுக்குன்னு ஒரு சிலபஸ், அந்த சிலபஸ நாங்க டக்குன்னு மாத்திற மாட்டோம் அப்படிங்கிற ஒரு அஷ்யூரன்ஸ். அதே சிலபஸ மாத்துற மாரி இருந்தா கூட, அதுக்கு வந்து ஒரு 1 வருஷம் டைம் குடுத்து, அதுக்கு முன்னாடியே அத அனவுன்ஸ்மென்ட் பண்ணி, அது மாரி வந்து இந்த வருஷத்துல எந்த சேஞ்சஸும் இருக்காது. அடுத்த வருஷம் அதாவது நீங்க சொல்ற டேட்லேருந்து ஒரு 1 வருஷம் கழிச்சு தான் அந்த சேஞ்சஸ் வரணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டைம குடுத்தீங்கன்னா தான் மாணவர்களால அதுல அடாப்ட் ஆகிக்க முடியும். இந்த மாரி நெறைய இருக்கு. ஸோ மாணவர்களுடைய மனநிலைய தயவு செஞ்சு ஆய்வு பண்ணுங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்கங்கிறத கேளுங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? மாணவர்கள் அதான் திரும்பவும் சொல்றேன். சிலபஸ்ல இருக்கிறத படிக்கிறதுக்கு வந்து அவங்க அவ்வளோ கஷ்டம்னு சொல்றதில்ல. எக்ஸாம் வருமா? சிலபஸ் இருக்குமா? மாத்திருவாங்களா? இதுல நெனச்சே அவங்களுக்கு வந்து டைம் போயிட்டே இருக்கு. அந்த பயத்துல, ஃபியர்ல இருக்காங்க. ஸோ அதனால இதெல்லாம் தயவு செஞ்சு சரி பண்ணிறணும். ஸோ இப்ப இந்த யுபிஎஸ்சி பேங்கிங் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணும்போது, நல்லா பாருங்க யுபிஎஸ்சிங்கிறது வந்து வருஷம் வருஷம் மே மாசம் நடந்துகிட்டே இருக்கும். அதுல எந்த சேஞ்சுமே இருக்காது. அதே மாரி தான் பேங்கிங்கும். பேங்கிங் வந்து ஐபிபிஎஸ் அப்படிங்கிறவங்க தான் ஐபிபிஎஸ்ங்கிறவங்க நடத்துறாங்க. ஸ்டேட் பேங்க் அப்படிங்கிறத வந்து ஸ்டேட் பேங்க் மட்டும் தனியா அஃபிஷியலா அவங்களே வந்து நடத்திப்பாங்க. ஸ்டேட் பேங்க்ல உள்ள ரெக்யர்மென்ட் மட்டும் ஃபில் பண்றதுக்கு அவங்களே நடத்திப்பாங்க. அது இல்லாம பேங்கிங்க வந்து நீங்க எக்ஸாம் எழுதணும்னா ஐபிபிஎஸ் அவங்க தான் நடத்துறாங்க எக்ஸாம். எப்படி டிஎன்பிஎஸ் நடத்துறாங்களோ, அது மாரி ஐபிபிஎஸ் தான் அங்க நடத்துறாங்க. கவர்ன்மென்ட் செக்டார்ல இருக்கிற பேங்க்ல நீங்க வேலைக்கு போணும்னா, இந்த ஐபிபிஎஸ் நடத்துற எக்ஸாம நீங்க கிளியர் பண்ணணும். நல்லா புரிஞ்சுங்க. இத்தன நாள் யாராவது டிஎன்பிஎஸ்சி படிச்சிருக்கிறவங்க, உங்களுக்கு மேத்ஸ் நல்லா வரும். அப்படிங்கிறவங்க யாராவது இருந்தீங்க, மேத்ஸ்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அப்படின்னு இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு அப்படியே கொஞ்சம் பேங்கிங் சைடு கொஞ்சம் எட்டி படிங்க. பேங்கிங்ல நெறைய பேர் பேங்கிங்க பத்தி தெரிஞ்சுக்காமலேயே தான் அத அப்படியே விட்டுட்டு இருக்கீங்க. ஐபிபிஎஸ் வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் நடத்துறாங்க? கிளர்க் எக்ஸாம் நடத்துறாங்க. அதுக்கப்புறம் பிஓ, எஸ்ஓ இதெல்லாம் நடத்துறாங்க. இந்த கிளர்க் எக்ஸாம் ஸ்டார்ட்டிங்கே உங்களுக்கு வந்து ஒரு 45 பிளஸ் சேலரி கிடைக்குது. 40 பிளஸ் வந்து கண்டிப்பா சேலரி கிடைக்குது. ஒரு கவர்ன்மென்ட் பேங்க்ல நீங்க போய் என்ன பண்ணலாம்? நீங்க வேலையில உட்கார்ந்துரலாம். கேஷ் கவுண்டர், கேஷ் ஹேண்டிலிங்கு இந்த மாரி இருக்கிற அப்ரோச் பண்ற இடத்துல நீங்க போய் போஸ்டிங்ல உட்காரலாம். அதுக்கு வந்து 2 எக்ஸாம் தான். ஒரு பிரிலிம்ஸ், ஒரு மெயின்ஸ். 2மே அப்ஜெக்டிவ் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஐபிபிஎஸ்லயே கிளர்க் தான் ஸ்டார்ட்டிங். ஸோ அந்த கிளர்க் போஸ்ட்டுக்கு 2 எக்ஸாம் தான் எழுதணும். ஒண்ணு பிரிலிம்ஸ், இன்னொன்னு மெயின்ஸ். 2மே அப்ஜெக்டிவ் தான். இதுல இன்னொரு நமக்கு பிளஸ் என்னன்னா, உங்களுக்கு ஒரு ஜூன், ஜூலைல எல்லா வருஷமும் வந்து ஐபிபிஎஸ் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க கிளர்க்குக்கு. எல்லா வருஷமும் ஜூலை மாசத்துல இல்ல ஆகஸ்ட் மாசத்துல கிளர்க்குக்கு வந்து கால்ஃபர் பண்றாங்க. அதிலிருந்து ஒரு 1 1/2 மாசம் கழிச்சு எக்ஸாம் நடந்துரும். ஒரு ஆகஸ்ட் மாசம், அக்டோபர், ஆகஸ்ட், செப்டம்பருக்குள்ள பிரிலிம்ஸ் எக்ஸாம் நடத்திடுறாங்க. நடத்துனதுலேருந்து 20, 25 நாள்ல ரிசல்ட் குடுத்துடுறாங்க. திரும்ப அடுத்து மெயின்ஸ் அதுலேருந்து ஒரு 1 1/2 மாசம் டைம் குடுத்து ஒரு டிசம்பர் மாசம் மெயின்ஸ் நடத்திடுறாங்க. அதுலேருந்து ஒரு 1 மாசம் டைம் குடுத்து யார் மெரிட்ல வந்திருக்காங்களோ அவங்களுக்கு பேங்க்ல வேலையை போட்டு குடுத்துருவாங்க. ஸோ இப்ப இந்த வருஷம் வரப்போற ஜூலைல இப்ப அடுத்த மாசத்துக்கு அடுத்த மாசம் ஜூலை, ஆகஸ்ட்ல உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ஐபிபிஎஸ்ல கிளர்க் போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ரெக்யர்மென்ட் சொல்லுவாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் வரலாம். ஒரு 1000, 2000 பிளஸ் வருதுன்னு வச்சுக்கங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்க என்ன படிக்கணும்? 100 கொஸ்டின் இருக்கும். ஐபிபிஎஸ்ல நீங்க வந்து கிளர்க் எழுதுறீங்கன்னா, நான் வந்து இன்னும் டீட்டெயிலா அத பத்தி மட்டும் சொல்லல. நான் அதாவது அதுக்கு நான் தனியா ஒரு வீடியோ குடுக்குறேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பேசிக் தெரியறதுக்கு சொல்றேன். ஐபிபிஎஸ்ல நீங்க கிளர்க் எழுதுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100 கொஸ்டின் இருக்கும். 100 கொஸ்டின்ல 30 கேள்விகள் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல கிராமர் இருக்கும். பேலன்ஸ் 35 இன்னொரு 35. 35, 35ஆ பிரிச்சிருப்பாங்க. அது ஃபுல்லாவே இதுதான். மேத்ஸ் தான், ரீசனிங் இதெல்லாம் கலந்து தான் வரும். ஸோ அப்ப 100 கொஸ்டின்ல 30 இங்கிலீஷ்னு எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே மேத்ஸ் சம்மந்தப்பட்ட, ரீசனிங் சம்மந்தப்பட்டது தான். ஆனா இதுல எல்லாமே என்ன இருக்கும்னா, டைமர் இருக்கும்.
அதான் ஃபர்ஸ்ட் எழுதுற அந்த 30 கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்களா? ஜெனரல் இங்கிலீஷ். அதுக்கு ஒரு 20 நிமிஷம் டைம் குடுப்பாங்க. அடுத்து ஒரு 35 கொஸ்டின் அதுக்கு 20 நிமிஷம். அடுத்த 35 கொஸ்டினுக்கு 20 நிமிஷம். இப்படி 3 செக்ஷனா பிரிச்சு அத ஆன்லைன்ல டெஸ்ட் நடக்கும். எல்லாத்துக்கும் டைமர் ஓடும். அந்த 20 நிமிஷம் 20 நிமிஷம் டைம் முடியறதுக்குள்ள நீங்க அந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணணும். ஸோ அந்த 100 கொஸ்டின 1 மணி நேரத்துல நீங்க முடிக்கணும். அந்த பிரஷர ஹேண்டில் பண்றதுக்கு தான் நீங்க நெறைய பிராக்டிஸ் எடுக்கணும். மத்தபடி வந்து நீங்க அங்க போய் புரிஞ்சு படிக்கிறதுலாம் அங்க ஒண்ணுமே கிடையாது. நீங்க அங்க போய் வந்து கான்செப்ட் தேடுறது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. 100 கொஸ்டின் இருக்கும். அதுல எவ்வளோ ஸ்பீடா அக்யூரன்சி லெவல் கரெக்ட்டாவும் ஆன்சர் பண்ணணும், ஸ்பீடாவும் ஆன்சர் பண்ணணும். அதே மாரி தெரியாத கொஸ்டின ஆன்சர் பண்ணக்கூடாது. ஏன்னா, அங்க நெகட்டிவ் மார்க் உண்டு. ஒரு கொஸ்டின தப்பு பண்ணீங்கன்னா 0.25 மார்க் வந்து நீங்க உங்களுடைய மார்க்ல இருந்து மைனஸ் பண்ணுவாங்க. அப்ப 4 கொஸ்டின தப்பு பண்ணிட்டீங்கன்னா 1 மார்க் உங்களுக்கு காலியாயிடும். இந்த மாரி சில நுணுக்கங்கள தெரிஞ்சுக்கிட்டு, இந்த மாரி ஐபிபிஎஸ்ல நடத்தக்கூடிய பேங்கிங் எக்ஸாம ஃபோக்கஸ் பண்ணுங்க கொஞ்சம். எதுக்காக நான் இத சொல்றேன்னா, இப்ப நீங்க டிஎன்பிஎஸ்சிய மட்டுமே இந்த எக்ஸாம்ஸ மட்டுமே டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குனு சர்வைவல் ஆக முடியல உங்களால. டக்குனு எக்ஸாம்ஸ் வந்து தள்ளி போகுது. ஏதாவது நடந்துச்சுன்னா அப்படியே நீங்க ஸ்ட்ரக் ஆயி நின்னுறீங்க. உங்களுடைய லைஃப்ல ஒரு ஏஜ் அப்படியே கூடி விடுது. டக்குனு விட்டுறீங்க. நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன படிக்கிறீங்களோ, அதே தான் பேங்கிங்ல மேத்ஸ் கூடுதலா படிக்க போறீங்க. அவ்வளவுதான். கூடுதலா இங்கிலீஷ் வந்து கிராமர் படிக்க போறீங்க. அப்படியே வந்து யுபிஎஸ்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நல்லா புரிஞ்சுகிட்டு கான்செப்ட் பேஸ்டா படிக்க போறீங்க. இப்படி தான் 3 வித்தியாசம் இருக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து அத ஒண்ணுத்துல மட்டுமே நெனச்சு பயப்படுறதுக்கு, இதையும் கூடுதலாக படிக்கும்போதே தெளிவா படிச்சு, வேற ஏதாவது ஒண்ணையும் நீங்க கையில வந்து சர்வைவல் ஆகுறதுக்குன்னு ஒரு பிளான வச்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. ஏன்னா, உங்களுக்கு பேங்கிங்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பலாம் பெருசாலாம் தள்ளி போகாது. அது பாட்டுக்கு வருஷம் வருஷம் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ பேங்கிங்ல நீங்க கிளர்க் எழுதுறதுக்கு தான் உங்களுக்கு பிரிலிம்ஸ், மெயின்ஸ் அப்ஜெக்டிவ். அதுக்கப்புறம் நீங்க பிஓலாம் எழுதணும்னா உங்களுக்கு மெயின்ஸ், அதாவது மெயின்ஸ்க்கு அடுத்து இன்டர்வியூ இருக்கு. அங்க மெயின்ஸ் வந்து நீங்க டிஸ்கிரிப்டிவ் பண்ற மாரி இருக்கும். எழுதுற மாரி இருக்கும். அதெல்லாம் கூட அடுத்த கட்டம்னு வச்சுங்க. இப்ப கிளர்க் போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ஜெக்டிவ் வச்சு நீங்க போயிடலாம். இன்டர்வியூ கிடையாது. பிரிலிம்ஸும், மெயின்ஸும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து போயிடலாம். டைரக்ட்டா போஸ்டிங் தான் உங்களுக்கு. எடுத்தோனே 40+ வந்து சேலரி குடுப்பாங்க. நீங்க ஏதாவது ஒரு பேங்கிங் செக்டார்ல கவர்ன்மென்ட் எய்டட்ல நீங்க வேலைக்கு போயிடலாம். ஸோ காலைல 10 டூ ஈவினிங் ஒரு 6 டைம் வரைக்கும் ஒர்க் இருக்கும். வொர்க்கிங் ஹவர்ஸ பத்திலாம் யோசிக்கிறதுக்குலாம் இங்க எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேலை வேணும், படிக்கிறீங்க, வேலை கிடைக்கும் அவ்வளோதான். ஸோ அப்படிதான் நீங்க நினைக்கணும் இனிமேலாம் இருக்கிற காம்படிஷன்ல. நல்லா தெரிஞ்சுங்க, பேங்கிங் எக்ஸாமுக்கும் 10, 15 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. இந்த கிளர்க் போஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? 10, 15 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. எழுதுறவங்க அதே மாரி ஃபில்டர் ஆவாங்க. ஆனா என்ன ஒரு பிளஸ்ஸு, வருஷம் கரெக்ட்டா அந்த ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டைம்ல அந்த எக்ஸாம் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த பயம் இல்லாம நீங்க அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நெறைய கன்சிஸ்டன்சியா நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஒண்ணும் இல்ல, டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்கீங்க. மேத்ஸ் படிக்கிறத நல்லா இன்னும் அழுத்தமா படிங்க. பேங்கிங்ல எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் அந்த கிளர்க்ல வந்து இதுக்கு முன்னாடி எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கங்கிறத பாருங்க. அதுக்கேத்த மாரி கூடுதலா மேத்ஸ பாருங்க. அவ்வளோதான் முடிஞ்சுட்டு. நான் வந்து நீங்க டிஎன்பிஎஸ்சி விட்டு வெளிலலாம் போயிடவே கூடாது அதுக்குன்னு. டிஎன்பிஎஸ்சி தான் உங்களோட மெயின். அதுக்கு தான் வந்திருக்கீங்க. ஆனா கூடுதலாக நீங்க பேங்கிங்லயும் இங்கேயே படிக்கிற இதே மேத்ஸ் தான் அங்கேயும். ஆனா நல்லா ஸ்ட்ராங் ஆகணும் அவ்வளவுதான். அப்போ நீங்க ஒரு டாபிக்க படிக்கிறீங்க. இப்ப எல்சிஎம், ஹெச்சிஎஃப்னு ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா, படிக்கும்போதே அந்த டாபிக் வந்து 360ல படிங்க. பேங்கிங்ல கேட்டாலும் அத அட்டெண்ட் பண்ற மாரி, யுபிஎஸ்சில சிசாட்ல போய் கேட்டா கூட நீங்க அத அட்டெண்ட் பண்ற மாரி, அந்த டாபிக்க நல்லா படிங்க அப்படின்னு சொல்றேன். அதுக்குன்னு உட்கார்ந்து மெயின்ஸ் லெவலுக்கு உட்கார்ந்து யுபிஎஸ்சி படிக்கணும்னு சொல்லல. ஒரு பிரிலிம்ஸ் அட்டெண்ட் பண்ற அளவுக்கு பேசிக்கோட 360 வியூவ நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற காலத்துல நம்ம சர்வைவல் ஆகுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு நம்ம தான் தேடி வச்சுக்கணும். ஏன்னா இப்ப டிஎன்பிஎஸ்சில சில நேரத்துல ஒரு வருஷத்துல எக்ஸாம்ஸே நடக்கிறதே இல்ல. சில நேரங்கள்லாம் அப்படிலாம் முன்னாடி நடந்திருக்கு. அப்போ மாணவர்கள் இதுல எவ்வளவு பாதிக்கப்படுறாங்கங்கிறத தயவு செஞ்சு அரசாங்கம் இத கவனிக்கணும். கவனிச்சு இதுக்கு என்ன பண்ணலாம்? மாணவர்கள வந்து இந்த மாதிரி அங்க அரசாங்கத்துல என்ன நடந்தாலும் மாணவர்களுக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்லாம, அதாவது டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்களுக்கு எந்த இஷ்யூ இல்லாம, அவங்களுக்குன்னு வருஷம் வேலை வாய்ப்புகள் எந்தெந்த மாசத்துல நடக்கணுமோ, அந்த மாசத்துல கரெக்ட்டா அதுக்குன்னு ஒரு டேட்ட வச்சு போயிட்டே இருக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு சிலபஸ குடுத்து, அவங்களுடைய ஆய்வுகள் செஞ்சு, அவங்களுக்கு ஏத்த மாரி ஒரு ப்ராப்பரா ஒரு பொதுவான சிலபஸ குடுத்து, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வரைக்கும் இதுல நாங்க எந்த சேஞ்சும் பண்ண மாட்டோம். நீங்க தைரியமா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு, சேஞ்ச் பண்ற மாரி இருந்தா கூட ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி, அதுக்கு ஒரு டைம் குடுத்து அவங்கள அடாப்ட் பண்ண வச்சு, அதுக்கப்புறம் அவங்கள கிளியர் பண்ண வைக்கிறது. அவங்கள அதுக்கு படிக்க சொன்னீங்கன்னா, அவங்க அதுக்கு அடாப்ட் ஆகி படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தயவு செஞ்சு தற்போதைய சூழ்நிலைய ஆய்வு பண்ணி அதுக்கு ஏத்த மாரி டிஎன்பிஎஸ்சில அப்டேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் யுபிஎஸ்சி நான் தான் முன்னாடியே சொன்னேன். யுபிஎஸ்சி வந்து பிரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூன்னு ஒரு 3 ஸ்டேஜ் இருக்கு. ஸோ இந்த 3 எக்ஸாமுமே நீங்க தயவு செஞ்சு ஏதாவது 2துலயாவது ஒரு கணக்கு வச்சுங்க எப்பொழுதுமே. நீங்க பேங்கிங் வந்து ட்ரை பண்ணுங்க. பேங்கிங் நெறைய பேர் வந்து அட்டெண்ட் பண்றது இல்ல. நெறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி மட்டுமே படிக்கிறீங்க. ஒரு குரூப் 4 எக்ஸாம் எழுதுறீங்க. திடீர்னு எக்ஸாம் வரல, தள்ளி போகுது, இல்ல அந்த ஒரு டைம் வர எக்ஸாம்ல உங்களுக்கு கிடைக்காம போயிட்டுனா, அப்படியே விட்டுறீங்க படிக்கிறதே.
அவ்வளோதான், நம்ம ஒரு எக்ஸாம் படிக்க வந்தோம், இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் ஆகல, நம்ம விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாம், நம்ம வேற ஏதாவது வேலையை பார்ப்போம். தயவு செஞ்சு அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்படி விட்டுட்டு போறதுனால லாஸ் உங்களுக்கு மட்டும் தான் நடக்கும். அதனால வந்துட்டீங்க. இது வந்து ஒரு வழி பாதை மாரி. உள்ள வந்துட்டீங்கன்னா, ஒரு வேலைய வாங்காம வெளில போகாதீங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு வேலைய வாங்கிருங்க. அது குரூப் 4ஆ, குரூப் 2ஆ, குரூப் 1ஆ, இல்ல டிஎன்பிஎஸ்சில இன்னும் நெறைய இருக்கு. நமக்கு தெரியாத வேலைகள் நெறைய கவர்ன்மெண்ட் வேலை இருக்கு. இல்ல பேங்கிங்கா, ஏதாவது ஒண்ணு. யுபிஎஸ்சி கூட உங்களுக்கு டோட்டலா வேறுபாடு இருக்கு. டோட்டலா உங்களுக்கு மெயின்ஸ்லாம் பெருசு, எழுதணும், அதுக்கு வேற மெத்தட். ஆனா உங்களுக்கு பேங்கிங் வந்து தயவு செஞ்சு இந்த கிளர்க் கொஞ்சம் போஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க அத கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கொஞ்சம் அது சம்மந்தப்பட்ட தகவல எழுதுங்க. நானுமே அத வந்து ஐபிபிஎஸ்ல இந்த கிளர்க் சம்மந்தமான கிளாஸஸ் வந்து கொஞ்சம் அத பத்தி என்னங்கிற அவேர்னஸ் உங்களுக்கு குடுத்து, அத கொஞ்சம் கிளாஸஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுமே இருக்கு. ஏன்னா நானும் டிஎன்பிஎஸ்சி தாண்டி உங்களுக்கு வேற என்ன குடுக்கலாம் அப்படிங்கிறத தேடும்போது, இந்த ஐபிபிஎஸ்ல கிளர்க் வந்து ஸ்டார்ட்டிங் லெவல்ல இருக்கு. ஸோ அத கிளியரா பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒண்ணு ஒண்ணா அப்டேட் ஆகிக்கலாம் பேங்கிங்ல அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த கிளர்க்ல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். இன்னும் சில தினங்கள்ல நீங்க அத பத்தின தகவல்கள் எல்லாம் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால ஏதாவது ஒண்ணு அப்டேட் ஆயிக்கோங்க. அதுக்கு தான் சொல்றேன் திரும்ப திரும்ப. டிஎன்பிஎஸ்சில கண்டிப்பா இந்த வருஷத்துல உங்களுக்கு சிலபஸ்ல எந்த சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 2026ல ஆல்மோஸ்ட் நம்ம 6 மாசம் கடந்துட்டோம், கடக்க போறோம். இனி போய் திடீர்னு சிலபஸ மாத்தி நீங்க அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால கண்டிப்பா வந்து 2026ல இந்த வருஷம் என்ன சிலபஸ் இருக்கோ, அதுல இந்த வருஷத்துக்கான எக்ஸாம்ஸ் நடந்துரும். தொங்கு சட்டமன்றம் உருவாயிருக்கு, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா அதுக்கான ஆதரவை பெறுவதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆதரவு பெற்றவுடன் ஆட்சி அமைக்கப்படும். அரசாங்கம் நடைபெற தொடங்கும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ நீங்க அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ மாணவர்களுடைய மனநிலையை தயவு செஞ்சு அரசாங்கத்திலேருந்து ஆய்வு பண்ணுங்க. அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத பாருங்க. அவங்களுக்கான என்ன சொல்றாங்க, மாணவர்களுக்கு என்ன தேவைப்படுது, டிஎன்பிஎஸ்சி உடைய இதுல என்ன தேவைப்படுது அப்டேட் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு ஏத்த மாரி பண்ணுங்க. ஸோ மாணவர்களுக்கு நான் வேண்டுகோள் வைப்பது, இந்த மாரி வேற வேற சின்ன சின்ன எக்ஸாம்ஸ் நெறைய இருக்கு. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அட்லீஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த பேங்கிங் பொறுத்தவரைக்கும் அதான் சொல்றேன்ல, உங்களுக்கு வந்து இப்ப அடுத்த மாசம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜூலைல, ஆகஸ்ட்ல வந்து ஐபிபிஎஸ் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன் கிளர்க். ஸோ அதுக்கு பண்ணாங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க இப்ப இந்த வீடியோ இதுவரைக்கும் பார்க்குறீங்க. இதுவரைக்கும் பேங்கிங்ல நீங்க எதுவுமே படிச்சதில்ல. ஆனா டிஎன்பிஎஸ்சில நல்லா மேத்ஸ் போடுவீங்க அப்படின்னீங்கன்னா, தயவு செஞ்சு இது உங்களுக்கானது தான். அப்படியே கூடுதலா அந்த மேத்ஸ அப்படியே போய் திரும்ப இந்த பேங்கிங்கோட கிளர்க் போஸ்ட்ல இருக்கிற கிளர்க்ன்னு கிடையாது. நீங்க பிஓ, எஸ்ஓ எது வேணாலும் படிக்கலாம். பட் ஆனா ஸ்டார்ட்டிங் வந்து அங்க கிளர்க்ல இருக்கு. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு மெயின்ஸ் வந்து நீங்க எழுத வேண்டிய வேலைலாம் கிடையாது. எல்லாமே அப்ஜெக்டிவ் ஒர்க் தான் இருக்கும். அப்ஜெக்டிவா நீங்க டிக் பண்ண போறது தான். அதனால கொஞ்சம் அதுல ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. டைம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் சொல்றேன். அதுக்குன்னு இந்த எக்ஸாம விட்டுட்டு நீங்க படிக்காம படிங்க அப்படின்னு சொல்லல. நம்ம சர்வைவல் ஆகுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கிறத கண்ணுல பார்த்து வச்சுக்கோங்கன்னு தான் சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற நிலைமை அப்படி இருக்கு. ஸோ என்ன நடந்தாலும் நம்ம சர்வைவல் ஆகணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல எப்பொழுதுமே இருங்க. அப்படியே இப்ப இந்த எக்ஸாம் நடத்தலனா நம்ம லைஃபே போயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. அதுக்காக தான் சொல்றேன். இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கொட்டி கிடக்கும். நம்ம அது கண்ல படல அவ்வளவுதான். அது நம்ம கண்ல படாம இருக்கு, இல்ல நம்ம கண்ல அது படாம இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதே தவிர, நம்ம தான் வந்து தேடல. அதனால கொஞ்சம் பேங்கிங் எட்டி பாருங்க. டிஎன்பிஎஸ்சி படிக்கிற, மேத்ஸ் நல்லா புடிக்கிற, நல்லா புரிஞ்சு போடுற, எனக்கு மேத்ஸ் நல்லா வரும் சார். எனக்கு மேத்ஸ் நல்லா இன்ட்ரெஸ்ட் தான். அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க இருந்தீங்கன்னா, கொஞ்சம் பேங்கிங்ல பாருங்க. சரியா? அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆவறதுக்கு தான் சொல்றேன். ஸோ கண்டிப்பா எக்ஸாம்ஸ் நடக்கும். அத நினைச்சு என்னைக்கும் குழம்பிக்காதீங்க. ஓகேவா? அத நினைச்சுலாம் பயப்படாதீங்க. கண்டிப்பா எக்ஸாம்ஸ் நடக்கும் இந்த வருஷம். அதே சிலபஸ் தான் இருக்கும். அப்படிலாம் டக்குன்னு சிலபஸ மாத்திரலாம் சொல்ல மாட்டாங்க. அந்த நம்பிக்கை இருக்கு. ஸோ நல்லா படிங்க. ஓகேவா? குழப்பத்துல இருக்காதீங்க. படிக்கிறதுக்கான டைம விட, படிக்கலாமா, வேணாமான்னு யோசிச்சே டைம் போயிடுது. கரெக்ட்டா? ஸோ இந்த மாதிரியான தவறுகள அவாய்ட் பண்ணணும்னா, உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் என்னலாம் இருக்குங்கிற எல்லா திசையிலயும் உங்க கண்ண ஒரு தடவ வைங்க. இந்த பக்கம் யுபிஎஸ்சி, இந்த பக்கம் பேங்கிங், இந்த பக்கம் டிஎன்பிஎஸ்சி, இந்த பக்கம் டிஎன் யுஎஸ்ஆர்பின்னு நெறைய இருக்கு. அதுல எதுலலாம் வேக்கன்ட் போயிட்டே இருக்குங்கிறத செக் பண்ணிக்கிட்டே இருங்க அப்பப்ப. ஸோ அதுல செக் பண்றதோட உங்களோட சிலபஸ் அதுல ரிலேட் ஆகுதான்னு பாருங்க. நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்கிற சிலபஸ் வந்து, நீங்க இன்னொரு எக்ஸாம் யாராவது கால்ஃபர் பண்றாங்க அப்படின்னா, அதுல இதோட ரிலேட் ஆகுதான்னு கவனிங்க. ரிலேட் ஆகுது, கூட வந்து ஒரு 5% வந்து சிலபஸ் மாறுது, ஏதோ ஒண்ணு கூடுதலாக இருக்குன்னா, அந்த 5% படிக்க உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆயிடும்? ஸோ டக்குனு அந்த டைம்ல ஆன் டைம்ல கொஞ்சம் கூடுதலா ஹார்ட் ஒர்க் பண்ணி அத படிச்சு, அத போய் எழுதிட்டு வந்துருங்க. அப்படி கிளியர் பண்ணவங்க தான் நெறைய. என்னுடைய நண்பர்லாம் ஒருத்தரு யுபிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருந்தாரு. யுபிஎஸ்சிக்கு படிச்சுட்டு ஐஏஎஸ் தான் எழுதினாரு. 2 அட்டெம்ப்ட் ஆல்மோஸ்ட் எழுதினாரு. பிரிலிம்ஸ் கிளியர் ஆயிடும். மெயின்ஸ்ல வந்து அவருக்கு கிளியர் ஆகல. இது மாரியே ஒரு 2, 3 அட்டெம்ப்ட் வரைக்கும் போயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். அந்த டைம்ல ஆர்ஆர்பில இருந்து ஒரு கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. சாரி, ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அவங்க சைட்ல இருந்து ஒரு கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு பெரிய போஸ்ட் தான். அந்த கிரேட் பின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மேனேஜர் மாரி சொல்லுவாங்க ஆர்பிஐல அத. அதெல்லாம் பெரிய போஸ்ட் இதெல்லாம். ஸோ அதுக்கு வந்து ரெக்வயர்மென்ட் வைக்கிறாங்க. மொத்த வேக்கண்டே வந்து பார்த்தீங்கன்னா 3 வேக்கன்சி தான்.
அந்த நேரத்தில் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வருது. அப்போ அவர் என்னோட நண்பர் சொல்கிறாரு, இது மாதிரி இந்த எக்ஸாம் நான் எழுதி பார்க்கலான்னு பார்க்குறேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், நீ யூபிஎஸ்சி இப்போ இல்லை, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், யூபிஎஸ்சி தானே படிச்சுட்டு இருக்கீங்க, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையே, திடீர்னு எப்படி நீங்கள் ஆர்பிஐயில் கொடுக்குறத போய் எழுதுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லை எனக்கு வந்து இந்த அடுத்த திரும்ப அட்டெம்ப்ட் வரது எனக்கு டைம் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் படித்ததை வச்சு இந்த ஆர்பிஐயில் இருக்கிற வேகன்சிக்கு ஏதாவது சிலபஸில் வந்து ஒத்து போகுதான்னு செக் பண்ணேன். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80% வந்து சிலபஸ் மேட்ச் ஆகுது எனக்கு. நான் இங்கே படித்ததை தான் அங்கேயுமே இருக்குது. அதனால் வந்து அந்த கூடுதலாக இருக்கிற 20% எனக்கு படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 1.5-2 மாதம் போதும். இந்த பக்கம் எனக்கு 3வது அட்டெம்ப்ட்டுமே யூபிஎஸ்சி போயிடுச்சு. 4வது அட்டெம்ப்ட் வரதுக்கு எனக்கு இன்னும் 1 வருஷம் டைம் இருக்குது. ஆனால் இப்போ வந்து இந்த எக்ஸாம் வந்து இன்னொரு 4-5 மாதத்துலேயே நடக்க போகுது, இந்த ஆர்பிஐ எக்ஸாம். இந்த கூடுதலாக இருக்கிற 20% சிலபஸை முடிக்க எனக்கு ஒரு 1.5 மாதம் போதும். அதனால் நான் இதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது எப்படி பாசிபிள், அதை எப்படி அவர் கனெக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத நான் அந்த நேரத்தில் இருக்கிற அந்த டைமில் அதை ஆச்சரியமாக பார்த்தேன். எப்படி அதை கனெக்ட் பண்ணிப்பார் அப்படின்னு. சரி ஓகே படி அப்படின்னு சொல்லிட்டு கடந்தாச்சு. அப்போ மொத்தமே 3 வேக்கண்ட் தான். அவர்கிட்ட நான் கேட்குறேன், 3 வேக்கன்சி தானே இருக்குது, எப்படி பண்ணலாமா கண்டிப்பாக அப்படின்னு கேட்கும்போது, இல்லை பார்த்துக்கலாம், அதுக்குன்னு நம்ம வேடிக்கையும் பார்த்துட முடியாது அப்படின்னு ஒரு டைலாக் சொல்கிறார் அவர். யோசிச்சு பாருங்க, அப்போ அவர் எந்த அளவுக்கு வந்து வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படிங்கிறத தேடினது மட்டும் இல்லாமல் அதை அவரோட கனெக்ட் பண்ணிக்கிறாரு பாருங்க. நம்ம சிலபஸோட அது இவ்வளோ மேட்ச் ஆகுது, கூடுதலாக இவ்வளோ தான் இல்லை, அதை நம்ம கவர் பண்ணிக்கலாம், நமக்கு 1 வருஷம் இங்கே டைம் இருக்குது, அதை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி டக்குன்னு என்ன பண்ணுறாரு, அந்த நேரத்தில் அவர் எப்படி வந்து சர்வேல் ஆகலாம், எப்படி ஒரு இடத்துல போய் நம்ம உட்காரலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறார். அப்போ அந்த எக்ஸாம் வந்து ஒரு 4-5 மாதம் கழிச்சு நடக்குது. அவர் அந்த டைமில் தான் அந்த கூடுதலாக இருக்கிற 20% சேர்த்து கவர் பண்ணிக்கிறாரு. நல்லா கொஞ்சம் அந்த 5 மாதம் ரொம்ப கடுமையான உழைப்பு கொடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த எக்ஸாமை எழுதுறாரு. அந்த 3 வேக்கண்டில் அவரும் ஒரு வேக்கண்ட் கிளியர் பண்ணுறாரு. ரிசல்ட் வரும்போது அந்த 3த்தில் அவர் ஒன்று கிளியர் பண்ணி ஒரு போஸ்டிங் போகிறார். அவருடைய ஸ்டார்டிங் சேலரியே 1 lakh ப்ளஸ் தான். அந்த போஸ்ட்டுமே அவ்வளோ பெரிய போஸ்ட் அது. கிளியர் பண்ணி போயிட்டார். இப்போயுமே அவர் அதில் தான் இருக்கார். ஆனாலுமே அவர் யூபிஎஸ்சி எழுதுவார் எல்லா வருஷமும். இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ அவருக்கு அட்டெம்ப்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இருக்கா முடிச்சிட்டான்னு தெரில. ஆனால் இப்போ அவர் நல்ல பெரிய ஒர்க்கில் இருக்கார். ஆர்ஆர்பியில் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கார். அவருக்குன்னு ஒரு பெரிய இடம் இருக்குது. அதில் அவருக்குன்னு வந்து அவரோட பெரிய சேலரி, பெரிய கிரேடு எல்லாமே இருக்குது. அப்போது அன்றைக்கி மட்டும் அவர் அப்படி யோசிக்கலன்னு வச்சுங்க, 3 அட்டெம்ப்ட் யூபிஎஸ்சி முடிஞ்சு 4வது அட்டெம்ப்ட் வரதுக்கு இன்னும் 1 வருஷம் டைம் இருக்குது, நம்ம திரும்பவும் 1 வருஷம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்காம இந்த நேரத்தில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு தேடினார். அவருக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறது ஆர்பிஐ. நம்ம வெளிலேருந்து பார்க்கும்போது யூபிஎஸ்சிங்கிறது ஏதோ, ஆர்பிஐங்கிறது பேங்க்கு, அது வந்து அதுவும் பேங்க்லேயே அது ஹையர் பேங்க், ஆர்பிஐங்கிறது ரெண்டுத்துக்கும் கனெக்டே இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவர் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிட்டாருங்கிறத நீங்கள் பார்க்கணும். அது மாதிரி தான் நீங்களும். இன்னைக்கு அவருடைய நிலைமை வந்து எங்கேயோ போயிட்டு ரொம்ப பெரிய இடத்துல இருக்காரு. அதுக்கு காரணம் அவருடைய உழைப்புங்கிறத தாண்டி அந்த ஸ்பான்டேனியஸாக யோசிக்கிறார்ல ஸ்பாட்டில், நமக்கு வந்து இந்த நேரத்தில் இது தேவை, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கனெக்ட் பண்ணணும். அதுக்குன்னு போய் புதுசாக அவர் சிலபஸில் இல்லாத ஒன்றை போய் அவர் படிக்க முடியாது. அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லைங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதாவது அவர் படித்த சிலபஸோட டோட்டலாகவே வந்து அந்த சிலபஸ் வேற அப்படின்னா அதை அவர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டார். புதுசாக போய் படித்தா அதுக்கே 1 வருஷம் டைம் ஆகிடும். அப்போ இந்த பக்கம் யூபிஎஸ்சி ரிவிஷன் பண்ண முடியாமல் போயிடும். அப்போது அவர் கண்ணில் கரெக்டாக அந்த எக்ஸாம் எப்படி பட்டுச்சு, அவர் தேடி இருப்பார். யாரும் போய் இந்த பாரு உனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு போய் கொடுக்கல, அவராக தேடி இருப்பார். வேறு ஏதாவது வேகன்சி இருக்கா, அது நம்ம சிலபஸோட ஒத்து போகுதா அப்படிங்கிறத தேடுறாரு. அந்த நேரத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அதை கிளியர் பண்ணி ஒரு பெரிய இடத்துல நீங்கள் இருக்காரு. அதே மாதிரி தான் நீங்களும். ஸோ உங்களுக்கு இந்த நேரத்தில் எக்ஸாம்ஸ் வர்றதுக்கு டைம் ஆகுதோ என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் டக்குன்னு ஒரு எக்ஸாம் ஏதாவது கால்ஃபர் பண்ணுறாங்களா, அது உங்கள் சிலபஸோட ஒத்து போகுதான்னு மேட்ச் பண்ணணும். ஒரு கூடுதலாக ஒரு 5% தான் மேட்ச் ஆகலை அப்படின்னா அந்த 5% சிலபஸ் என்ன, நம்மளால் இதை ஷார்ட் டைமில் படிச்சிட முடியுமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி அந்த நேரத்தில் எப்படி மூவ் ஆகலாங்கிறத யோசிங்க. ஏன்னா இதெல்லாம் முக்கியம். நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு வருஷமும் எக்ஸாம்ஸ் எப்படி நடக்குது, ரிசல்ட் எப்போ விடுறாங்க, அது எவ்வளோ நாள் கழிச்சு விடுறாங்க அப்படிங்கிறலாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அப்டேட் ஆகிக்கணும். இப்போ டக்கு நீங்கள் படிக்கிறீங்க, டிஎன்பிஎஸ்சியில் என்ன சொல்கிறேன், மேக்ஸ் நல்லா போடுறீங்க, உங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கூடுதலாக இங்கிலீஷ் மட்டும் தான் அங்கே ஒரு 30 கொஸ்டின் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அப்போ அந்த இங்கிலீஷை படிக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு 1 வருஷமாக ஆகிட போகுது. ஒரு 3 மாதம் இங்கிலீஷ் படித்து, அதுவும் இங்கிலீஷ்னால் அது ரொம்ப இதெல்லாம் இருக்காது, வேறு மாதிரி கிராமட்டிக்காக தான் இருக்கும். ஒரு 3 மாதம் அதுக்குன்னு ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ கூடுதலாக தான் பண்ணுங்கிறேன், இதை விட்டுட்டு போய் பண்ணக்கூடாது. அவரும் வந்து யூபிஎஸ்சி விட்டுட்டு போல, அதை வச்சுக்கிட்டாரு. யூபிஎஸ்சிக்கு ஃபோக்கஸ் பண்ணி படித்ததுனால தான் அந்த சிலபஸில் அவர் தெளிவாக இருந்தார். அதில் வச்சு கூடுதலாக ஒரு 20% அங்கே திடீர்னு வந்துச்சு, அடித்து கிளியர் பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் யூபிஎஸ்சியில் அவர் திரும்ப இன்னொரு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் வரைக்கும் கிளியர் பண்ணி இன்டர்வியூ வரைக்கும் போய் அவருக்கு கிடைக்காம போயிடுச்சு. இந்த மாதிரிலாம் இருந்தாலும் ஆனால் ஒரு சேஃப் ஜோனில் அவர் இப்போ இருக்கார்.
ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கான சேஃப் ஜோனை தயவு செஞ்சு ஆன் டைமில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சைட்லாம் என்ன இருக்குது, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதை எப்படி உங்கள் சிலபஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம், இதை எல்லாத்தையும் கவனிங்க. இதுதான் ப்ராக்டிக்கலான பாசிபிள். அப்படியே ஃபோன் எடுத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமு, யூடியூப்னு எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுடைய நேரம் எவ்வளோ வேகமாக ஓடுதுங்கிறது நமக்கே கண்ணுக்கு தெரியாது. அது இப்போ நியூஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இருக்கும். அவங்களுக்கு அவங்களுடைய சேனல்ஸோடைய வியூஸ் நிறைய பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பரபரப்பான தம்ப்நெயில்ஸ் வைப்பாங்க. ஸோ அதை போய் நம்ம டக்குன்னு பார்த்துருவோம். ஆனால் உள்ளே போய் பார்த்தா அவங்க வச்சிருந்த தம்ப்நெயிலுக்கும் உள்ள சம்மந்தம் இல்லாமல் வேறு ஏதாவது நார்மலாக போயிட்டு இருக்கும். அப்போ ஏன்னா அவங்க ஒர்க்கை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அப்போ நம்ம ஒர்க்கை பார்க்கணும். நம்ம அதில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம படிக்கிறது, இல்லை வேறு என்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, அது ரிலேட்டடாக நம்ம எப்படி அடுத்து நம்ம எப்படி அப்டேட் ஆகிக்கலாம், இந்த மாதிரி விஷயத்தில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ தயவு செஞ்சு ஃபோனில் யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப அடிக்ட் ஆகாதீங்க. ஆனால் இந்த வார்த்தையை இதுக்கு முன்னாடி 1,00,000 ரூபாய் கேள்விப்பட்டிருப்பீங்க யார்ட்டையாவது. ஆனால் அதை நம்ம பண்ண மாட்டோம். இப்போயுமே நான் சொன்னதுக்கப்புறமா இது யாரும் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் என்னுடைய கடமை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபோனில் உங்களுடைய நேரத்தை தயவு செஞ்சு விட்டு கொடுக்காதீங்க. அது எந்த வகையிலையுமே உங்களோட லைஃப்பை அப்டேட் பண்ணாது. நீங்கள் புதுசாக ஏதாவது நியூஸ் பார்க்குறீங்க, நியூஸ்னால் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு சம்மந்தப்பட்டது அதை பாருங்கள், அது சம்மந்தப்பட்டதை நிறைய படிங்க. ஓகேவா? ஸோ நம்ம கண்டிப்பாக எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இந்தியன் பாலிட்டி படிக்கிறோம். ஸோ அரசியலுடைய நிலைமை என்ன, எல்லாத்தையுமே அப்டேட்டில் இருக்கணும். ஆனால் அதுலேயே நம்ம நேரத்தை கொடுத்துட்ருக்கூடாது. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக படிக்கணும், எக்ஸாம்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும், அடுத்தடுத்து என்ன அப்டேட் இருக்குது அதை ரிலேட் பண்ணணும், அதுக்கான நோட்ஸ் ரெடி பண்ணணும், அதை டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். எந்த நேரத்துலையும் வேலை வந்துடும், எந்த நேரத்துலையும் எக்ஸாம் நடந்துடும். இப்போ நாளைக்கு காலையில் எக்ஸாம்னு சொன்னால் நம்ம எழுதுறதுக்கு இப்போ இன்றைக்கி தயாராக இருக்கமா அப்படின்னு ஒரு ஆள் யோசித்து உங்களை பரிசோதிச்சுக்கோங்க. திடீர்னு அடுத்த மாதம் இப்போ எக்ஸாம் இருக்குன்னு இப்போ அரசாங்கம் சொல்லிட்டாங்க அப்படின்னா, இப்போ தொங்கு சட்டமன்றம் சரியாகி இப்போ அரசாங்கம் நடைபெற ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக. ஸோ அப்போ ஆட்சி தொடங்கின உடனே என்ன பண்ணிடுவாங்க, இம்மிடியேட்டாக அடுத்த எக்ஸாம்ஸ்லாம் என்ன இருக்கோ அதை நடத்துங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ டக்குன்னு கால்ஃபர் பண்ணிவிடுவாங்க. கால்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா அப்போ அந்த நேரத்தில் போய் ஐயோ நம்ம வந்து எக்ஸாம் தள்ளி போகணும்னு நினச்சோம், டக்குன்னு நடந்துட்டு, அப்போ வந்து நம்ம இன்னும் படிக்கலையே அப்படின்னு சொல்லி அப்போவே பதட்டமாகி இருக்கிறதையும் படிக்காமல் விட்டுறது. அதாவது தயவு செஞ்சு அடுத்த மாதம் எக்ஸாம் நடந்தால் கூட எழுதுறதுக்கு நம்ம தயாராக இருக்கமா அப்படிங்கிற கேள்வியோட ஒரு நாளையும் தொடங்குங்க. கண்டிப்பாக அந்த எண்ணமே உங்களை தொலை தூரத்துக்கு கொண்டு போகும், நல்லா கொண்டு போகும், கவலைப்படாதீங்க. ஸோ நல்லா படிங்க, இருக்கிற நாட்களை பயன்படுத்தி அப்டேட்டாக படிங்க. வேறு எக்ஸாமையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி வேறு என்னென்ன இருக்குங்கிறத பாருங்கள். முக்கியமாக இந்த பேங்கிங்கில் கொஞ்சம் நீங்களும் பாருங்கள். நான் பேங்கிங் பற்றி தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். IBPS வந்து அந்த கிளர்க்கு போஸ்ட்னா என்ன, அது எப்படி எழுதணும், அது எத்தனை வேகன்சி இயரில் எத்தனை வருது அப்படிங்கிற அந்த ப்ராப்பரான டீட்டெயில் உங்களுக்கு கொடுக்குறேன். அது எவ்வளோ பேர் அதை தெரிஞ்சுக்க கேட்குறீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். IBPSல கிளர்க்கு போஸ்ட் அப்படிங்கிறது வந்து வருஷத்தில் ஜூலை ஆகஸ்ட்டில் கால்ஃபர் ஆகும். அப்படி பார்த்தா இன்னும் 2 மாதத்தில் நடக்கும். கால்ஃபர் ஆனால் ஆகஸ்ட் செப்டம்பரில் எக்ஸாம் நடக்கும். இப்போலேருந்து ஒரு 3-4 மாதம் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக IBPS உடைய இந்த கிளர்க்கை பற்றின A to Z எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். அது எப்படி படிக்கணும், எப்படிலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நல்லா படிங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.